சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாளை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட போகிறது. 2வது வரவு செலவு திட்டம் நாளை சமர்ப்பிக்கப்பட போகிறது. இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கத்தில் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாளை பார்த்தீங்க சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இதுக்கான தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாளை பாராளுமன்றம் செல்வாரா இல்லையா அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. சரி, இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அல்ல தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ் பிரதேசத்தில் இது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட போகின்ற இந்த வேளையில் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே கூட்டம் போட்டு என்னென்ன கேள்விகளை கேட்பது, இது சம்பந்தமான அத்தனை விடயங்களும் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் தான் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் என்பிபி அரசாங்கம் வெல்லுமா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இங்கே என்பிபி அரசாங்கம் தன்னுடைய திட்டத்தை தீட்டுவதற்காக அல்லது அவர்கள் இதுவரை காலமும் இவ்வளவு இழுபறியில் இந்த மாகாண சபை தேர்தல் போவதற்கான காரணம் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் இனி வருகின்ற காலத்தில் தமிழ் மக்கள் அல்ல தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் எப்படியாவது தமிழர்களை தம்பசப்படுத்தி விடலாம் அப்படின்றதில் என்பிபி அரசாங்கம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது. இந்த கடந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வட்டுவாகல் பாலத்துக்கு ஒதுக்கின காசாக இருக்கலாம், அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய நூலகத்துக்கு ஒதுக்கின காசாக இருக்கலாம், அல்லது வீதிகள் புனரமைப்புக்கு ஒதுக்கப்பட்ட காசுகளாக இருக்கலாம். இப்படி ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு நிதியும் இதுவரையும் செலவிடப்பட்டதாகவோ அல்லது எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவோ இதுவரை வரலாறு இல்லை, தகவல்களும் இல்லை. வட்டுவாகல் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, மண்டதீவில் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, அது மட்டும்தான் நாங்கள் காதில் கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதே ஒழிய வேறு இந்த யாழ் நூலகம் திருத்தப்படுகிறதா, இதற்காக இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இதுவரைக்கும் இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம், அதாவது கடந்த முடிந்திருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நிதி எதிர்வருகின்ற காலங்களில் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய திரைசேரிக்கு திருப்பி அனுப்பப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே இந்த வீடியோக்கு முதல்ல போட்ட வீடியோ மாதிரி, அதாவது கேட்குறவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே என்றைக்குமே சில விஷயங்கள் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் இன்று நடந்த இந்த கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை காலமும் இந்த கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது, இந்த வட்டுவாகல் பாலத்துக்கு என்ன நடந்தது, இதில் எவ்வளோ நிதி செலவிடப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கு அந்த நிகழ்வுகள் நடந்த வீடியோ பார்க்கின்ற பொழுதும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வருகின்ற பொழுது அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி எதிர்ப்பலைகளை கொடுக்கிறார்களோ அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களில் வருகின்ற பொழுது அவர் கூட்டத்தை குழப்ப வருகிறார், அல்லது இந்த கூட்டத்தொடர்களில் அவர் ஏன் பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கடந்த சில கூட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எழும்பி போன விஷயம் கூட இடம்பெற்றிருக்கிறது. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில டிசிசி கூட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி கேட்டவுடனே விட்டு எழுப்பி போயிருந்தார். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா கதிரையை தூக்கி எறிஞ்சி அவர் பெரிய அர்ச்சுனா ராமநாதனை விட மோசமான வகையில் நடந்து கொண்ட விஷயம் காணக்கூடிய இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் தமிழ் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஸ்ரீதரன் கேட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இருந்திருந்தால் இன்று அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு அல்ல ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்கும். இந்த இடத்துல இன்று தான் நாயகன் அப்படின்னு சொல்லி என்பிபி அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயல்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையில அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அது சில நேரங்கள் அவருடைய
பாணி அது அப்படியா இருக்கலாம், இல்லை நாங்களாம் அரசாங்கம் நாங்கள் இப்படி தான் கதைப்ப நீங்கள் கேட்குங்க கேட்காடி போங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வார்த்தை பிரயோகங்கள் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறது. இது என்னதான் இருந்தாலும் வயதுக்குன்னு ஒரு மூப்பு இருக்கிறது, மதிப்பளிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாளைய அடுத்த வரவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகின்ற இந்த வேளையில் நாளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பாராளுமன்ற அமர்வில் அல்லது இந்த வரவு செலவு திட்ட அமர்வில் அவர் சங்கமிப்பாரா இல்லையா அப்படின்றது இப்போ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்று அவருடைய சமூக வலைத்தளம் அது முகநூல் முகநூலை பார்க்கின்ற பொழுது அவர் இலங்கையில் சுவிஸிலிருந்து அல்லது எந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பயணமாகின்ற பதிவை நிச்சயமாக பாய்ந்திருக்குன்னா நல்ல விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் ஏற்கனவே சொன்னது போல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தான் ஐரோப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தான் தன்னுடைய கடமையை நான் செய்து கொண்டு போகிறேன், தமிழ் மக்களுக்கான கடமையை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாலும் நாளை இலங்கையில் போய் அவர் இறங்குகின்ற பொழுது அவருக்கான கைதிகள் ஏதாவது இடம்பெறாத பட்சத்தில் நிச்சயமாக அவர் இந்த வரவு செலவு திட்டத்தில் பகிர்ந்து கொள்வார், கலந்து கொள்வார் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில வேளைகளில் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கைது செய்ய முற்பட்டால் அவர் நாளைய பாராளுமன்ற அமர்வுகளில் இல்லை அப்படின்றதும். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மாகாண சபை தேர்தல் இந்த இனி வருகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாகாண சபை தேர்தல் இனி வருகின்ற காலங்களில் இருக்கணும். எதற்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வரவு செலவு திட்டத்தை பகிர்ந்து விட்டால் இதில் தமிழ் மக்களுக்காக குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான அளவுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கிவிட்டால் நிச்சயமாக தமிழ் மக்கள் வசப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கைகள் இப்போ வடக்கை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திரு சந்திரசேகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடற்துறை அமைச்சரே இல்லை, அவர் வடமாகாணத்தினுடைய அமைச்சராக மட்டுமே இருக்கிறார். வடமாகாணத்தில் நடமாடும் சேவை செய்கிறார். சாவச்சேரி பகுதியில் டிசிசி கூட்டங்கள் வைக்கிறார், ஒவ்வொரு கூட்டங்களும் போகிறார், ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறார், அவரோட சேர்ந்து இளங்குமரன் பயணிக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நோக்கமும் சிந்தனையும் வடபகுதியை எப்படியாவது தம்பசப்படுத்துவது அப்படின்றத இந்த வித மாற்றுக்கருத்துல நீங்கள் பொதுவாக பார்க்கின்ற எல்லாருக்குமே விளங்கும். அரசியல் ரீதியாக என்ன நடக்கிறதா அப்படின்றத நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவை உங்களுக்கு புலப்படும். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவில் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் வடபகுதி தங்கள் வசப்படுத்துவதற்காக அவ்வளவுக்கு இறங்கி வேலை செய்கிறார்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கதும் இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டை புனரமைப்பதாக இருக்கலாம், அல்லது இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கின்ற தனியார் பஸ்காரர் அதே மாதிரி அரசாங்க பஸ்காரரோட காய்ச்ச விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க அவ்வளோத்துக்கு இறங்கி வேலை செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு யாருமே இவ்வளவுக்கு இறங்கி வேலை செய்த மாதிரி தெரியவும் இல்லை. அவர்கள் தங்களுடைய பாடு. இன்றைக்கு டிசிசி கூட்டத்தில் ஆட்ட நாயகனாக அல்லது கதாநாயகனாக பேசப்பட்டவர் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள்ன்றதையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் இன்றைய நிகழ்வில் காணலை. இந்த நேரத்தில் நாளை வரவு செலவு திட்டம் வருகின்ற பட்சத்தில் நாளைக்கு அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றம் வந்தால் நாளைய சமூக ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சுனா ராமநாதனுடைய பேர் நிரம்பி வழியும் அப்படின்றதுலையும் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்பட போகின்ற இந்த வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிகள் அற்ற ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நாட்டினுக்கு தேவையான வருமானங்கள் இதர நிறுவன போக்குவரத்தாக இருக்கலாம், சுங்க திணைக்களமாக இருக்கலாம், அல்லது புகழ திணைக்களமாக இருக்கலாம், இப்படி எல்லா வழிகளிலும் நாட்டுக்குரிய வருமானங்கள் வருவதால் நாட்டில் இருக்கின்ற வரிகள் இல்லாத ஒரு வரவு செலவு திட்டமாக வரும் அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்களில் ஒரு சில கருத்துக்கள் வெளியாகிருக்கின்றன. வரிகள் அற்ற ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்ற பட்சத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வரும், பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்படும், சேவைகள் குறைக்கப்படும். வரிகள் அவ்வளோ நீக்கப்பட்டால் அந்தளவுக்கு பொருட்களுடைய விலைகள் அல்லது சேவைகளுடைய விலைகள் அதனுடைய பெறுமதிகள் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த வரவு செலவு திட்டம் அமைகின்ற பட்சத்தில்
நாட்டினுடைய முன்னேற்றம் மாறுமா மாறாதா அப்படின்றது வந்து இன்னொரு விஷயமா இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இதுவரை காலமும் பேசப்பட்டு கொண்டு வந்த விஷயம், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வரவு செலவு திட்டம் அல்லது அவர்கள்தான் திட்டமிடுவதில் அல்லது வந்து அவருடைய அந்த நரித்தனமான வகையில் வந்து அவர் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியும் இப்போ இருக்கின்ற அன்று அரசாங்கத்துக்கு வந்து இது சம்பந்தமாக இந்த விஷயங்களும் தெரியாது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வந்து இது என்ன நடக்க போகிறது, இதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறதா, அனுர அரசுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு கூடுகிறதா, இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்குள்ள இருக்கின்ற மாதிரி எதிர்ப்பலைகள் கூடுகிறதா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை தங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வரவு செலவு திட்டம் வந்து ஒரு சில வாரங்கள் அல்ல ஒரு சில மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாகாண சபை தேர்தல் எப்போ என்கின்ற அறிவித்தலும் நிச்சயமாக வெளிவரும் என்பதை வந்து மாற்றுக்கிறதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் அதே மாதிரி எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். என்பிபி அரசாங்கம் தான் இங்கே வந்து ஆள்கின்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதுக்கேற்ற வகையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைக்கப்படும் அப்படின்றத வந்து மாற்றுக்கிறதுல பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை அர்ச்சுனா அவர்கள் இந்த டிசிசி கூட வருகிறாரா, நாளை என்ன நடக்கிறது, நாளை சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து அர்ச்சுனாவுடைய பேர் நிரம்பி வழிகிறதா அப்படின்றத நாங்கள் பொறுமையோடு தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.